வந்துட்டு போயஸ் கார்டனில் ரொம்ப ஃபேமஸான மஞ்சள் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெஸ்டாரண்ட். நம்ம இங்கே வந்துட்டு லஞ்ச் இன்றைக்கி பண்ண போகிறோம். எதுக்கு சென்னை வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1200 வருடங்களாக இப்படி எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிற கிருஷ்ணா பவன் என்ன பண்ணுறேன் 700 கட்டப்பட்ட கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் இருக்க பழமையான கோயில். அந்த கோயிலை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சொரப்புட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் சின்ன வயசில் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் அது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சாப்பிட்டும் பார்த்ததில்லை. அதனால் இந்த தடவை வந்து அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக. ஸோ ஹோல் வீடியோ பாருங்கள் அண்ட் அப்போ தான் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அடுத்ததான் வந்துட்டு மியூசிக் டைரக்டரான சைமன் கேக்கிங் இவரை வந்து அவங்க வீட்லேயே மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட மியூசிக் ஸ்டூடியோவும் நமக்கு பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிது. அண்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 555 அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமாகி அண்ட் சத்யாவில் வந்துட்டு யுவானா அப்படிங்கிற ஒரு பாட் செம ஹிட் கொடுத்து பயங்கர ஃபேமஸ் ஆகியிருந்தார். இவர் இசையமைச்ச படங்களோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேப்பர் ராக்கெட் Z5 ரிலீஸ் ஆனது அண்ட் வதந்தி 2022 ரிலீஸ் ஆனது எல்லாமே இவரோட கம்போசிஷன் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கே வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். அண்ட் இந்த லஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கிளோட ட்ரீட்டு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தோழி புவனேஸ்வரி பேசுகிறேன். இங்கே வந்திருக்க நண்பர்களே, இப்போ நம்ம சென்னையில் வந்துட்டு போயஸ் கார்டனில் ரொம்ப ஃபேமஸான மஞ்சள் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெஸ்டாரண்ட். நம்ம இங்கே வந்துட்டு லஞ்ச் இன்றைக்கி பண்ண போகிறோம். எதுக்கு சென்னை வந்திருக்கோம்? என்டர்பிரனர் அவார்ட்ஸில் ஜூரி இன்டர்வியூக்காக இங்கே சென்னை வந்திருக்கோம். ஸோ இந்த மத்தியானம் வந்துட்டு போயஸ் கார்டனில் இருக்க ஃபேமஸான மஞ்சள் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு லஞ்ச் முடிச்சிருக்கோம். அண்ட் வாங்க என்னெல்லாம் சாப்பிட்றோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம உள்ளே வந்தோன்னா நம்மளோட எத்தனை பேருங்கிற நம்பர் கேட்டுடுறாங்க. அண்ட் வெயிட்டிங் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க டெம்பரவரியாக. ஸோ அங்கே ஸ்டே பண்ணோம். அண்ட் நாங்கள் அதுக்குள்ளே இந்த பைட்ஸ் எடுக்கலாங்கிறக்குள்ளே அங்கிள் டேபிள் காலியாச்சுன்னு கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோன்னா இப்படி தான் சாய்பாபா ஃப்ரண்ட்டில் இருக்கார். அண்ட் இங்கே தான் வந்துட்டு நம்மளோட ரிசப்ஷன் கவுண்டர். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கான ஒரு டேபிள் நாங்கள் எத்தனை பேருன்னு பார்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே வந்தோன்னே ரொம்ப மலைப்பாக இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதுதான். ஆல்மோஸ்ட் சிக்கனில் இல்லாத வெரைட்டி இல்லை, மட்டனில் இல்லாத வெரைட்டி இல்லை, அண்ட் மீன்லேயுமே இல்லாத வெரைட்டி இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸும் அண்ட் பசங்க வந்துட்டு பிரியாணி எடுத்திருந்தாங்க. நான்வெஜ் மீல்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இது கூட ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக முடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சிகப்பரிசியில் வந்து பொங்கல் மாதிரி வச்சு ஃபைனல் ஸ்வீட்டோட ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு வேறு லெவல் இங்கே டேஸ்ட் பண்ணிட்டோம். அண்டு நீங்களும் போயஸ் கார்டன் போயிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பஹோடாஸ் மாமல்லபுரம் அண்ட் இப்போது மகாபலிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மகாபலிபுரம் தான் ரீச் ஆனோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்டபம் ஃபுல் சுற்றி பார்த்துட்டோம். இந்த மண்டபத்திலேருந்து பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அண்ட் செப்பரேட்டாக டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இந்த கிருஷ்ணா பட்டர் பால் பார்க்க வரணும். இந்த கிருஷ்ணா பட்டர் பாலோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 feet ஹைட், 5 மீட்டர் அகலமும் 250 டன்னு கொண்ட இந்த பெரிய ஒரு பாறை. இது வந்து 1200 ஆண்டுகளாக வந்துட்டு நிலைத்துப்படியே நிற்கிது, எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல். 1908 சென்னை ஆளுநர் வந்துட்டு மக்களோட பாதுகாப்பு கருதி வந்து 7 யானைகளை அனுப்பி இந்த பாறையை வந்துட்டு
கீழே கொண்டு வரக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே இந்த கல் நிற்கிறது வந்து ரொம்ப பெரிய அதிசயம் தான். கிருஷ்ணா பட்டர் பால் மகாபலிபுரம் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இங்கே என்னெல்லாம் சிறப்பு எதில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த அழகான கற்சிலைகள் எல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாமே கைகளால் செய்யப்படுவது, தனக்கான ஒரு அடையாளத்தோடு தனக்கான ஒரு யூனிக்னஸோடு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றுமே இங்கே இருக்கிற பீசஸ் எல்லாமே மாஸ்டர் பீசஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட். அண்ட் இது போக வந்துட்டு நீங்கள் பேர்ல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஷெல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு உடன்லேயே வந்துட்டு பேங்கிள்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஸ்பெஷல் அது. அண்ட் நான் இங்கே தேடி பார்த்தேன், எனக்கு அந்த பேங்கிள்ஸ் மட்டுமே கிடைக்கல. ஸோ ஆனாலுமே சில ஐட்டங்கள்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிபி 700 கட்டப்பட்ட கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் இருக்க பழமையான கோயில். அந்த கோயிலை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க காஷ்மீர் சீரீஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலையா? டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் லிங்க் கொடுக்குறேன். டெஃபினட்டாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 21 ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு A to Bயில் சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அண்ட் அடுத்ததாக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கன்னா சவேரா ஹோட்டல் மயிலாப்பூர். அங்கே நடக்குது இந்த ஜூரி இன்டர்வியூ. இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ எடுத்தாங்க. அண்ட் நல்லா சூப்பராக பண்ணேன். அண்ட் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சக்தி மசாலாவும் சரி அண்ட் பிராண்ட் அவதாரும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு தொழில், அதாவது வீட்டிலிருந்து தொழில் செய்யக்கூடிய மகளிர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹோம் ப்ரொஃபஷனல் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம அப்ளை பண்ணோம். அண்ட் அப்ளை பண்ணோம். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் 5000 அப்ளிகேஷன்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 5000 அப்ளிகேஷனில் 700 பேரை தான் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 700 பேரில் யூடியூப் கிரியேஷனாக நம்மளும் ஒன்று. ஸோ இந்த இடத்துல எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எனக்கு இப்போ இந்த டைமில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்ன எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் அதுக்கப்புறமா கபாலீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சாந்தம் போயிட்டோம். அங்கேயும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்ததாக வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபுல்லாக லோக்கல் சைட் சீயிங்கெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால பட்டினப்பாக்கம் போயாச்சு. லஞ்ச் வந்து இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனெல்லாம் டேரெக்டாக அப்படி கடல்லேருந்து பிடிச்சி அங்கங்கேயே நிறைய பக்கம் கடைகள் இருக்குது. ஸோ ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு இந்த இடத்துல தான் என்னோட ரொம்ப நாள் கனவான ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறேன். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரா புட்டு, நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன சொரா புட்டு அண்ட் எறா வறுவல் அண்டு வவ்வால் மீன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட ஒரு மீன் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அண்ட் அது போக வந்து சைட் டிஷ் வந்து அங்கே ஏகப்பட்டது இருக்குது. நமக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட், இந்த மீன் குழம்பு, இந்த மீன் வெரைட்டிஸ் எல்லாம். அண்ட் இதுக்கப்புறமா பர்மா பஜார் போன பிக்சர் அண்ட் வீடியோ நான் இது கூட எடுக்கலை, அதனால் ஆட் பண்ணல. அண்ட் ஃபைனலாக ஈவினிங் வந்துட்டு நம்ம கொஞ்சம் KFC போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட்
இந்த யூடி கிரியேஷனுக்காக தான் வந்து நம்ம ஹோம் ப்ரெனர் அவார்ட்ஸ்லேயே நம்ம வந்து செகண்ட் லெவல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். ஸோ யூடி கிரியேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஹேர் அக்சசரிஸ் அண்ட் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு வால் தோரன்லேருந்து எல்லாமே இருக்குது. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வணக்கம் நண்பர்களே. ஐயோ என்ன சொல்கிறது, மறந்துட்டியா?